வணக்கம். ஸ்டோரேஜ் கிளாஸ் ஸ்பெசிஃபையர்கள் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இந்த டியூட்டோரியலில் கற்கப் போவது ஸ்டோரேஜ் கிளாஸ் ஸ்பெசிஃபையர்கள், ஆட்டோ கீவர்ட், ஸ்டாட்டிக் கீவர்ட், எக்ஸ்டெண்ட் கீவர்ட், ரிஜிஸ்டர் கீவர்ட் மற்றும் இவற்றிற்கு சில உதாரணங்கள். இந்த டியூட்டோரியலுக்கு நான் பயன்படுத்துவது உபுண்டு இயங்குதளம் பதிப்பு 1110 மற்றும் ஜிசிசி கம்பைலர் பதிப்பு 461. இந்த டியூட்டோரியலை தொடர உங்களுக்கு சி பற்றி தெரிந்திருக்க வேண்டும். இல்லையெனில் அதற்கான டியூட்டோரியல்களுக்கு எங்கள் இணையதளத்தை காணவும். ஸ்டோரேஜ் கிளாஸ் ஸ்பெசிஃபையர்களுக்கு அறிமுகத்துடன் ஆரம்பிக்கலாம். ஸ்பெசிஃபையர்கள் பின்வருவனவற்றை கம்பைலரிடம் தெரிவிக்கின்றன. வேரியபிளை எங்கு சேமிப்பது, வேரியபிளை எவ்வாறு சேமிப்பது, வேரியபிளின் ஆரம்ப மதிப்பு என்ன, வேரியபிளின் ஆயுட்காலம். அதற்கான சின்டாக்ஸ்: ஸ்டோரேஜ் ஸ்பெசிஃபையர், டேட்டா டைப், வேரியபிள் நேம். ஸ்டோரேஜ் கிளாஸ் ஸ்பெசிஃபையர்களின் வகைகள்: ஆட்டோ, ஸ்டாட்டிக், எக்ஸ்டெண்ட், ரிஜிஸ்டர். ஆட்டோ கீவர்ட்-உடன் ஆரம்பிக்கலாம். ஆட்டோ கீவர்ட் ஒரு ஆட்டோமேட்டிக் வேரியபிளை டிக்ளேர் செய்கிறது. இது லோக்கல் ஸ்கோப் ஐ கொண்டுள்ளது. கீவர்ட்கள் தானாக இனிஷியலைஸ் ஆவதில்லை. டிக்ளேர் செய்யப்படும் போது கீவர்ட்களை வெளிப்படையாக இனிஷியலைஸ் செய்ய வேண்டும். கீவர்ட்களின் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் சிபியூ மெமரி ஆகும். ஒரு உதாரணத்தை காண்போம். என்னிடம் ஒரு கோடு பைல் உள்ளது. அதை காண்போம். நம் ஃபைல் நேம் auto.c என்பதை கவனிக்கவும். ஒரு பங்ஷன் இன்கிரிமெண்ட் ஐ டிக்ளேர் செய்துள்ளேன். இது மெயின் பங்ஷன். மெயின் பங்ஷன் ல் இன்கிரிமெண்ட் பங்ஷன் 4 முறை கால் செய்யப்படுகிறது. பின் ரிட்டர்ன் 0 ஸ்டேட்மெண்ட் உள்ளது. பங்ஷன் டெஃபினிஷன் ஐ காண்போம். இங்கே வேரியபிள் இ ஐ ஆட்டோ இன்ட் ஆக டிக்ளேர் செய்துள்ளோம். இது லோக்கல் ஸ்கோப் ஐ கொண்டுள்ளது. பின் printf மூலம் இ ன் மதிப்பை காட்டுகிறோம். இங்கே இ ன் மதிப்பு அதிகரிக்கப்படுகிறது. Ctrl Alt T கீகளை ஒருசேர அழுத்தி டெர்மினலை திறப்போம். டைப் செய்க ஜிசிசி ஸ்பேஸ் auto.c ஸ்பேஸ் -o ஸ்பேஸ் ஆட்டோ. எண்டரை அழுத்துக. டைப் செய்க auto. வெளியீடு 0. இப்போது நம் புரோகிராம்-க்கு வருவோம். மெயின் பங்ஷன்-க்கு மேலே ஆட்டோ வேரியபிள் இ ஐ இனிஷியலைஸ் செய்வோம். இந்த டிக்ளரேஷன் மற்றும் இனிஷியலைசேஷன் ஐ இங்கிருந்து நீக்கி மேலே இங்கே வைக்கிறேன். சேவ் ல் க்ளிக் செய்க. டெர்மினலில் இதை இயக்குவோம். இருமுறை அப் அரோவ் கீயை அழுத்தி பின் எண்டரை அழுத்துக. ஒரு பிழையை பெறுகிறோம். File scope declaration of I specifies auto. ஏனெனில் ஒரு ஆட்டோ வேரியபிள் என்பது பங்ஷன்-க்கு லோக்கல் ஆகும். அதை குளோபல் ஆக இனிஷியலைஸ் செய்ய முடியாது. இந்த பிழையை சரிசெய்வோம். நம் புரோகிராம்-க்கு வருவோம். இங்கிருந்து இதை நீக்கி பின் அதை இங்கே வைப்போம். சேவ் ஐ க்ளிக் செய்து பின் டெர்மினலில் இயக்குவோம். அப் அரோவ் கீயை அழுத்தி முன் கமாண்ட்-க்கு செல்வோம். எண்டரை அழுத்துக. டைப் செய்க auto. எண்டரை அழுத்துக. ஆம், இது வேலை செய்கிறது. வெளியீடு 0. இது ஏனெனில் இ ன் மதிப்புக்கு 0 ஐ இனிஷியலைஸ் செய்துள்ளோம். இப்போது ஸ்டாட்டிக் வேரியபிள் ஐ காண்போம். ஸ்டாட்டிக் வேரியபிள் பற்றி முன் டியூட்டோரியல்களில் ஏற்கனவே நாம் பார்த்துள்ளதால் இங்கே அதை சுருங்க காண்போம். ஸ்டாட்டிக் variableகள் 0க்கு இனிஷியலைஸ் செய்யப்படுகிறது. ப்ளாக் ல் இருந்து புரோகிராம் கன்ட்ரோல் வெளிவந்த பின்னர் கூட அவை அழிக்கப்படுவதில்லை. வெவ்வேறு பங்ஷன் கால்களுக்கு இடையே வேரியபிள் ன் மதிப்பு அப்படியே இருக்கிறது. ஸ்டோரேஜ் இடம் சிபியூ மெமரி ஆகும். ஒரு உதாரணத்தை காண்போம். அதே கோடு பைல் ஐ எடிட் செய்கிறேன். நம் புரோகிராம்-க்கு வருவோம். Ctrl Shift S கீகளை ஒருசேர அழுத்தவும்.
இப்போது ஃபைல் நேம் ஐ ஸ்டாட்டிக் என மாற்றுகிறேன். சேவ் மீது கிளிக் செய்க. இப்போது வேரியபிள் இ ன் இனிஷியலைசேஷன் ஐ ஸ்டாட்டிக் இன்ட் இ எக்குவல் டோ 0 என மாற்றி சேவ் ல் கிளிக் செய்க. நடப்பதை காண்போம். டெர்மினலில் ஃபைல் ஐ இயக்குவோம். டைப் செய்க ஜிசிசி ஸ்பேஸ் staticசி ஸ்பேஸ் o ஸ்பேஸ் ஸ்டாட். எண்டரை அழுத்துக. டைப் செய்க stat. எண்டரை அழுத்துக. காட்டப்படும் வெளியீடு 0 1 2 3. ஏனெனில் ஸ்டாட்டிக் variableகள் குளோபல் variableகளாகும். ஸ்டாட்டிக் வேரியபிள் ன் ஸ்கோப் ஆனது அது டிஃபைன் செய்யப்பட்ட functionக்கு லோக்கல் ஆகும். பங்ஷன் கால்களுக்கு இடையே அவற்றின் மதிப்பை அவை இழப்பதில்லை. இப்போது எக்ஸ்டெண்ட் கீவர்ட் பற்றி அறிவோம். எக்ஸ்டெண்ட் வேரியபிள் ன் ஸ்கோப் ஆனது மெயின் புரோகிராம் முழுதும் இருக்கும். எக்ஸ்டெண்ட் வேரியபிள் ன் டெஃபினிஷன் சி புரோகிராம் ல் எங்கு வேண்டுமானாலும் இருக்கலாம். எக்ஸ்டெண்ட் variableகள் முன்னிருப்பாக 0 க்கு இனிஷியலைஸ் செய்யப்படுகின்றன. அவற்றை புரோகிராம் ல் அனைத்து functionகளும் அணுகலாம். இவை சிபியூ மெமரி ல் சேமிக்கப்படுகின்றன. ஒரு உதாரணத்தை காண்போம். என்னிடம் ஒரு கோடு பைல் உள்ளது. அதை காண்போம். நம் ஃபைல் நேம் extend.c என்பதை காண்க. ஒரு இன்டிஜர் வேரியபிள் எக்ஸ் ஐ 10 க்கு இனிஷியலைஸ் செய்துள்ளேன். இது மெயின் பங்ஷன். மெயின் பங்ஷன் ல் எக்ஸ்டெண்ட் இன்டிஜர் வேரியபிள் ய் ஐ டிக்ளேர் செய்துள்ளேன். பிரின்ட்ஃப் statementகளை பயன்படுத்தி எக்ஸ் மற்றும் ய் மதிப்புகளை காட்டுவோம். இது ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். மெயின் பங்ஷன் ஐ மூடிய பின் ய் க்கு 50 ஐ இனிஷியலைஸ் செய்வோம். இப்போது டெர்மினலுக்கு வந்து வெளியீட்டை சோதிப்போம். டைப் செய்க ஜிசிசி ஸ்பேஸ் extend.c ஸ்பேஸ் o ஸ்பேஸ் எக்ஸ்ட். எண்டரை அழுத்துக. டைப் செய்க ext. எண்டரை அழுத்துக. காட்டப்படும் வெளியீடு The value of x is 10. The value of y is 50. நாம் பார்த்தது போல எக்ஸ்டெண்ட் கீவர்ட் ன் மதிப்பு மெயின் புரோகிராம் முழுதும் உள்ளது. இதை புரோகிராம் ல் எங்கு வேண்டுமானாலும் டிஃபைன் செய்யலாம். இரு statementகளும் நிரூபிக்கப்பட்டன. இப்போது ரிஜிஸ்டர் கீவர்ட் பற்றி காண்போம். சாதாரண variableகளை விட வேகமாக ரிஜிஸ்டர் variableகளை அணுகலாம். அவை ரிஜிஸ்டர் மெமரி ல் சேமிக்கப்படுகின்றன. மெயின் மெமரி ல் அல்ல. ரிஜிஸ்டர் சைஸ் மிகவும் குறைவு என்பதால் குறைந்த எண்ணிக்கை variableகள் பயன்படுத்தப்படலாம். 16 பிட்ஸ் 32 பிட்ஸ் அல்லது 64 பிட்ஸ். ஒரு உதாரணத்தை காண்போம். என்னிடம் ஒரு கோடு பைல் உள்ளது. அதை காண்போம். ஃபைல் நேம் register.c என்பதை கவனிக்கவும். இங்கே ரிஜிஸ்டர் இன்டிஜர் வேரியபிள் ஐ டிக்ளேர் செய்துள்ளோம். இந்த வேரியபிள் நேரடியாக ரிஜிஸ்டர் மெமரி ல் சேமிக்கப்படும். இது 1 முதல் 5 வரை இ ன் மதிப்பை காட்டும் போர் லூப். இது இ ன் மதிப்பை காட்டும். புரோகிராம் ஐ இயக்கி முடிவை காண்போம். டெர்மினலில் டைப் செய்க ஜிசிசி ஸ்பேஸ் register.c ஸ்பேஸ் o ஸ்பேஸ் ரெஜிஸ்டர். எண்டரை அழுத்துக. டைப் செய்க register. எண்டரை அழுத்துக. காட்டப்படும் வெளியீடு values stored in register memory 1 2 3 4 5. இத்துடன் இந்த டுடோரியல் முடிகிறது. சுருங்க சொல்ல இந்த டுடோரியலில் நாம் கற்றது ஸ்டோரேஜ் கிளாஸ் specifierகள், ஆட்டோ கீவர்ட், ஸ்டாட்டிக் கீவர்ட், எக்ஸ்டெண்ட் கீவர்ட், ரிஜிஸ்டர் கீவர்ட். பயிற்சியாக முதல் 5 எண்களின் கூடுதலை அச்சடிக்கும் ஒரு புரோகிராம் ஐ எழுதவும்.
ஆட்டோ மற்றும் ஸ்டாட்டிக் இரு keywordகளையும் புரோகிராம் ல் டிக்ளேர் செய்யவும். இந்த இணைப்பில் உள்ள வீடியோவை காணவும். இது ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்க சொல்கிறது. உங்கள் இணைய இணைப்பு வேகமாக இல்லை எனில் அதை தரவிறக்கி காணவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு ஸ்போக்கன் டியூட்டோரியல்களை பயன்படுத்தி செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது. இணையத்தில் பரீட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் அளிக்கிறது. மேலும் அறிய மின்னஞ்சல் செய்யவும். contact@spoken-tutorial.org ஸ்போக்கன் டியூட்டோரியல் பாடங்கள் டாக் டு எ டீச்சர் திட்டத்தின் முனைப்பாகும். இதற்கு ஆதரவு இந்திய அரசு துவக்கிய MHRD இன் ஐசிடி மூலம் தேசிய கல்வித்திட்டத்தின் வழியே கிடைக்கிறது. மேலும் விவரங்களுக்கு spoken tutorial.org/nmeict-intro. இந்த டுடோரியலை தமிழாக்கம் செய்து குரல் கொடுத்தது ஐஐடி பாம்பேவில் இருந்து பிரியா. நன்றி.